அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே 7வது திருநாமம் பாவக. பாவக என்பது பவதி என்றும் பொருள்படும். பவதி இதி பாவக. பவதி என்றால் உருவாவது. இந்த பரந்த விரிந்த பிரபஞ்சமாக விரிந்திருப்பவன் பகவான் மகாவிஷ்ணுவே ஆவார். ஆகையாலே பாவக என்ற திருநாமம். பூயத்தே இது பாவக. பூயத்தே என்றால் காரணமாக இருப்பக்கூடியவன். தினமும் மாறிக்கொண்டிருக்கும் இந்த மாயா பிரபஞ்சத்தில் மாறாத சத்தாக விளங்கக்கூடியவன் அந்த மகாவிஷ்ணு. ஆகையாலே பாவக. பகவான் இந்த பிரபஞ்சத்தை தன்னை விட்டு அகலாமல் வைத்து கொண்டிருக்கிறான். எப்படி மயிலுக்கு தோகை இருக்கிறதோ அப்படி பகவானுக்கு இந்த பிரபஞ்சம் இருந்து கொண்டிருக்கிறது. அவரை விட்டு நீங்காமல், அவரை விட்டு அகலாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையாலே பாவக என்பது திருநாமம். ஸோ பாவக என்றால் தன் நினைப்பாலே உருவாக்கக்கூடியவன் என்றதும், தன்னை நினைவாலேயே பகவான் காப்பாற்றக்கூடியவன் என்பதும் பொருளாகும். ஆகையாலே நாம் பகவானுக்கு கோவிலுக்கு செல்ல வேண்டும், இல்லை நம் பூஜை செய்ய வேண்டும், அர்ச்சனை செய்ய வேண்டும், மாலைகள் சாத்த வேண்டும், பிரசாதங்கள் செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் ஒரு டென்ஷன். இதெல்லாம் செய்யலாம், நல்லது தான். ஆனால் அதெல்லாம் இயலாத நிலையில் பாவக அவரை பாவித்து கொண்டிருந்தாலே திருப்தி அடையக்கூடியவன், நமக்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடியவன். ஆகையாலே நீங்கள் எந்த சூழ்நிலையில் எந்த இருந்தாலும் அவருடைய திரு உருவத்தை பாவித்து கொண்டிருங்கள், மனதார நினைத்து கொண்டிருங்கள். அவருடைய திருநாமத்தை பாவக விஷ்ணுஹு விஷ்ணுஹு விஷ்ணுஹு, அப்படி கோவிந்தா முகுந்தா வாசுதேவா, உங்களுக்கு என்ன திருநாமம், கிருஷ்ணா ஸ்ரீராமா என்ற திருநாமம் பிடிக்கிறதோ அந்த உருவத்தை பாவித்து கொண்டிருங்கள். பாவனா மாத்திரத்திலேயே நம்மளை ரட்சிக்கக்கூடியவன் அந்த பரமாத்மா. ஆகையாலே பாவக 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 என்ற நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். அந்த பாவனையாலே உய்வடைவீர்கள். பரம பக்தர்கள் எல்லாம் ஒவ்வொரு கணமும் அவரை பாவித்து கொண்டிருப்பவர்களே. ஆகையாலே இந்த நாமத்தை தினமும் ஜபிப்போம், நன்மைகள் அடைவோம். மீண்டும் அடுத்த ஒரு இதில் சந்திப்போம். நீங்கள் அனைவரும் குடி டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தினமும் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் போன்ற இன்னும் நல்ல விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். இந்த நல்ல விஷயங்களை நாம் ஷேர் செய்ய வேண்டும். நமக்கு பிடித்தவர்களுக்கு, அன்பர்களுக்கு, வேண்டியவர்களுக்கு தொடர்ந்து ஷேர் செய்து கொண்டிருந்தால் அதுவே ஒரு புண்ணிய செயலாகும். தினமும் ஒரு புண்ணிய காரியத்தை செய்வோமே, இந்த வீடியோவை ஷேர் செய்வோமே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பர் வேணுகோபால்.